ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது வாராந்திர தொடர் வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பெரும் பாவங்கள் என்ற இந்த தொடர் தலைப்பிலே நாம் இறுதியாக 11வது பெரும்பாவமாக நாம் பார்த்தது ஓரின சேர்க்கை. இது மிக மோசமான பெரும்பாவங்களில் ஒன்றாக மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவாக திகழ்கின்ற அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த உலகியல் நீதிக்கே மாற்றமான ஒரு பாவமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது சொல்கிறான், அவருடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளதுதான், உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அவன் படைத்தது. அவ்வாறு படைத்துவிட்ட அல்லாஹ் தஆலா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அவன்தான் அன்பையும் பிணைப்பையும் நேசத்தையும் உருவாக்கியதாக சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அவரிலிருந்தே அவரது துணையை படைத்தான். இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவர்களிலிருந்தே அந்த துணையை ஏன் படைத்தான் என்று சொன்னால், அவர்கள் புரிந்துணர்வோடும் அதே போன்று தங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக. இது அந்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய நியதியாகும். இதற்கு மாற்றமான ஒரு கீழ்த்தரமான செயல்தான் இந்த ஓரினை சேர்க்கை என்பதும், ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய இந்த மோசமான கலாச்சாரம். இது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய நியதிக்கே மாற்றமாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, மேற்கத்திய உலகிலே இது பரவி கிடப்பதற்குரிய மற்றொரு பின்னணி என்னவென்றால், அவர்கள் எதை புனித வேதமாக கருதி வருகிறார்களோ அந்த வேதங்களை அதற்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய மோசமான காட்சிகள். உங்களுக்கு தெரியும், தற்போது அனைவராலும் பரவலாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பைபிளுடைய ஒரு பதிப்பு தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லக்கூடிய அந்த பதிப்பு. இதனுடைய வெளியீட்டை பொறுத்தவரையில் இது இங்கிலாந்தை ஆட்சி செய்த கிங் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய மன்னரால் தான் இது முதலிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த மன்னர் ஒரு சிறுவனோடு ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டு கையும் களவுமாக பிடிபட்டு விடுகிறார். இந்த நேரத்திலே இவர் தனது இந்த மானக்கீழான செயலை எதன் மூலம் நியாயப்படுத்துகிறார், நிறுவுகிறார் என்று சொன்னால், எந்த வேதத்தை அவர்கள் புனிதமாக கருதுகிறார்களோ அந்த பைபிளில் தான் அவர் ஆதாரத்தை முன்வைக்கிறார். தன்னுடைய கீழ்த்தரமான அந்த காரியத்தில் அவர் இயேசுநாதர் இயேசு செய்த ஒரு செயலை
ஆதாரமாக சொல்கிறார். இயேசு தனது சீடர் ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனோடு ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார் என்பதை பைபிளை படிக்கக்கூடிய அனைவரும் அறிந்து கொள்ள முடியுமான ஒரு செய்தி. இதை முன்வைத்து சொல்கிறார், இயேசுநாதரை இப்படி ஒன்றை செய்திருக்கும் போது நான் செய்வது எப்படி தவறாகும்? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் இறக்கி அருளிய இன்ஜீல் புனிதமானதாகும். இவர்கள் அதிலே நுழைந்த இந்த சரக்குகளை விட்டெல்லாம் அந்த தூய்மையான இன்ஜீல் என்பது பரிசுத்தமானதாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமான ஒரு தூதர், தூய்மையான ஒரு நபி. இப்படியான கீழ்த்தரமான பாவங்கள் இருந்து தூய்மையான ஒரு நபி. இவர்கள் இப்படியெல்லாம் நபிமார்களை தரக்குறைவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இச்செயல்களை தங்களுடைய அநியாயங்களுக்கு ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரோம கத்தோலிக்க ஒரு திருச்சபை எப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது என்று சொன்னால், அதாவது அந்த திருச்சபையுடைய மாதிரிமார்களால் சுமார் 10,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சுமார் 1960 80 வரை நடைபெற்ற செயல்களாக அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், மதத்தின் பெயரால் எந்த அளவு மோசமான தரக்குறைவான செயல்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு தூய்மையான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் உங்களுக்கு சென்ற வகுப்பிலே மிக முக்கியமாக சொன்ன செய்திதான் ஒரு வரலாற்று செய்தி. அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பட்ட செய்தியை பற்றி நாம் சொன்னோம். அதில் சில குர்ஆனுடைய வசனங்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தஅவாவின் மூலமாக தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தின் 26வது வசனமாக சொல்லும்போது சொல்கிறான், ஃபஆமன லஹு லூத்துன் வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹகீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவாவின் மூலம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டார், ஈமான் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் குறிப்பிட்ட விடயம், நான் எனது ரப்பின் பால் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், எனது ரப்பின் பக்கம் நான் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், அவன் யாவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவரை ஒரு நபியாக தெரிவு செய்கிறான். அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக நியமிக்கப்பட்டார்களோ, தெரிவு செய்யப்பட்டார்களோ, அந்த சமூகத்துக்கு அவர்கள் இந்த தூய மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சமூகம் மிக மோசமான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்து கொண்டிருந்தது. அதை பற்றிய செய்திகளை நாம் உங்களுக்கு சென்ற வகுப்பிலே சில குர்ஆனுடைய வசனங்களின் ஊடாக தெளிவுபடுத்தினோம். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமூகத்துக்கும் மத்தியில் நடந்த உரையாடல், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல், அதே போன்று அந்த சமூகம் அழிக்கப்பட்ட செய்தி, இந்த மூன்றையும் நாம் பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய தஅவாவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய இந்த கீழ்த்தரமான செயல் என்பது மனித வரலாற்றில் எவரும் இதற்கு முன்னர் செய்யாத ஒரு மோசமான கீழ்த்தரமான ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை நாடுவது என்பது மனித வரலாற்றில் எவர் மூலமாகவும் செய்யப்படாத ஒரு
மிக கீழ்த்தரமான ஒரு செயல் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் அந்த மக்களிடம் சொன்னபோது அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய பதில் எப்படி அமைந்திருந்தது? இவர்கள் தூய்மையானவர்கள், இவர்களை இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இங்கு சொல்லப்படுகின்ற இந்த ஒழுக்க மாண்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இவரை இந்த ஊரை விட்டு நாம் என்ன செய்துவிட வேண்டும்? வெளியேற்றிவிட வேண்டும். இப்படியான தூய்மையானவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இந்த ஊரில் இடமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் 7வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு இடத்திலே குர்ஆனிலே 29வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த செய்திகளை சொல்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த மானக்கேடான காரியம் என்பது மனித வரலாற்றில் இதற்கு முன்னர் எவராலும் செய்யப்படவில்லை. நீங்கள் ஆண்களை இச்சைக்காக நாடுகிறீர்கள், நீங்கள் வழிப்பறை கொள்ளை செய்கிறீர்கள், மானக்கேடானவற்றின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். இப்படி சொன்னபோது அவர்கள் சொன்ன பதில் என்னது? அவர்கள் சொன்ன பதில் எல்லாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் முடிந்தால் கொண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை முடிந்தால் கொண்டு வாருங்கள், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் உங்களுக்கு சென்ற வாரம் தெளிவுபடுத்தினோம். என் அருமையானவர்களே, அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வருமாறு அவர்கள் பணித்தார்கள் என்பதை இந்த செய்திகள் இருந்து பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 26வது அத்தியாயத்திலே சொல்கிறான். 160 174 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், கذبت قوم لوط المرسلين. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நபியை, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அந்த நபியை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுக்கு சகோதரராக இருந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இது قال لهم اخوهم لوط الا تتقون. நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர் அந்த மக்களுக்கு சொன்னார். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். நான் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக இருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் வாஜிபுன் வழிபடுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின். இதற்காக நான் உங்களிடம் எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். என்னுடைய கூலி அந்த அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்விடம் தான் என்னுடைய கூலி இருக்கிறது. அதக்துன துக்ரான் மினல் ஆலமீன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண்களை நாடி செல்கிறீர்களா? நீங்கள் இந்த அகிலத்தாரில் ஆண்களை நாடி அந்த தவறான உங்களுடைய அந்த இச்சைகளை தவறான வழியிலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆண்களை நாடுகிறீர்களா? வததரூன மா خلق لكم ربكم من ازواجكم. உங்களிலிருந்தே உங்களுக்கு படைத்த துணைகளை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் யார் நாடி செல்கிறீர்கள்? ஆண்களை நாடி செல்கிறீர்கள். பல் அன்தும் கௌமுன் ஆதூன். நீங்கள் வரம்பு மீறி ஒரு கூட்டத்தாராக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே அவருடைய பதில் எப்படி அமைந்தது? இது 3வது பதில். இதற்கு முன்னால் 2 பதில் சொன்னோம். என்ன பதில் சொன்னோம்? முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது பதில், இந்த பரிசுத்தவான்களை நாம் இந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். 2வது பதிலாக சொன்னார்கள், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நமக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். 3வது பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 26வது அத்தியாயத்துல 167வது வசனத்துல என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. லஇல்லம் தன்தஹி யா லூத் லதகூனன்ன மினல் முஃரஜீன். நீர் இந்த நம்மை இந்த விஷயங்களை விட்டெல்லாம் தடுப்பதை நீ நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீர் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவீர், இந்த ஊரை விட்டு நீர் வெளியேற்றப்படுவீர் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சமூகத்துக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை மிக சுருக்கமாக சொல்கிறது. அந்த உரையாடல் எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால், அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த மானக்கேடான காரியத்தை விட்டு விலகிக் கொள்ள அவர்கள் தயாராக இருக்கவில்லை என்பதை சொல்கிறது. இப்ப அடுத்து நாம் இதுல இன்னொரு நிகழ்வை பார்க்க வேண்டும். என்ன நிகழ்வு? அடுத்த நிகழ்வு என்னவென்றால், இவர்களே தண்டனையை கேட்டுவிட்டாங்க. அப்படிதானே? தண்டனையை இவர்களாக தான் கேட்டார்கள். என் அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா வானவர்களை அனுப்புகிறான். அல்லாஹ் தஆலா வானவர்களை முதலாவதாக யாரிடம் அனுப்புகிறான்
வந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவருடைய முதிய வயதில் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தை பாக்கியத்தை அவருக்கு வழங்கினார். அந்த நன்மாராயத்தை கொண்டு வந்தார்கள். அதே நேரத்திலே அதே நாளில் ஒரு சமூகம் அழிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்கள் வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு காளை கன்றை அறுத்து அவர்களை விருந்தளித்து கண்ணியப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் சாப்பிடவில்லை. அவர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது இவர்கள் யார் என்றால் மலக்குகள், வானவர்கள் என்பது தெரிய வருகிறது. அல்லாஹ் இதை சொல்கிறான் 11வது அத்தியாயத்திலே. இதை சொல்லும் போது சொல்கிறான் 24வது வசனத்திலே, வலம்மா தஹப அன் இப்ராஹிம் அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பயம் விலகிய போது, அந்த அச்சம் விலகிய போது அவர்களுக்கு அந்த நன்மாராயத்தை அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் பற்றி, சமுதாயம் பற்றி எப்போது தர்க்கம் செய்தார், வாதம் புரிந்தார். அவர்களை அழிக்க கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக இரக்க குணமுடையவராக, அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவராக அவர் இருந்தார். அப்போது அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிமே, இதை நீர் புறக்கணித்து விடுகிறார், இதை நீர் விட்டு விடுகிறாங்க, இதை பற்றி நீர் தர்க்கம் செய்யாதீர். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது. இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், உமது ரப்புடைய கட்டளை வந்துவிட்டது. வ இன்னஹும் ஆதீஹிம் அஸாபுன் கைரு மர்தூத், அவர்கள் நிச்சயமாக தண்டனையை சந்தித்தே தீர்வார்கள். அந்த தண்டனையை விட்டு அவர்கள் தப்பிக்க முடியாது. இது அல்லாஹ் இதை எழுதிவிட்டான், விதித்து விட்டான். அவர்களே, அதே போன்று 15வது அத்தியாயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் நடந்த உரையாடலை அல்லாஹ் சொல்கிறான். காலமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன், அந்த வானவர்களை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? அப்போது சொல்கிறார்கள் அந்த வானவர்கள், இன்னா உர்சில்னா இலா கௌமின் முஜ்ரிமீன், நாம் ஒரு குற்றம் புரியக்கூடிய ஒரு சமூகத்தின் பால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், அவர்களை அழிப்பதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இல்ல ஆல லூத், லூத்துடைய குடும்பத்தை தவிர அவர்கள் மாத்திரம் அவர்களை பாதுகாப்போம், லூத்துடைய மனைவி உட்பட அனைவரையும் நாம் அழிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்ற நன்மையான சகோதரர்களே, 51வது அத்தியாயத்திலே நீங்கள் 31, 32 ஆகிய வசனங்களிலும் இந்த இதே உரையாடலை பார்க்கலாம். அந்த உரையாடல் முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள், சந்தித்து ஒரு நன்மாராயத்தை கொடுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் செய்தி எத்தி வைக்கிறாங்க. என்ன செய்திய? இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம் என்ற செய்தியையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதே போன்ற நன்மையான சகோதரர்களே, மற்றொரு இடத்துல நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல 29வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த சமூகத்தை நீங்க அழிக்க போறதா சொல்றீங்க, அந்த சமூகத்துல தானே லூத்தும் இருக்கிறாரு, அந்த நபியும் அந்த சமூகத்தில் தான் இருக்கிறாரு என்று சொன்னபோது அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நாம் அறிவோம் அந்த சமூகத்திலே லூத் இருக்கிறார் என்பதை, நாம் லூத்தையும் பாதுகாப்போம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் நாம் பாதுகாப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள், லூத்துடைய மனைவியை தவிர என்ற செய்தி இடம்பெறுகிறது. எனதுமையான சகோதரர்களே, இப்போது 2 உரையாடல்களை பார்த்தோம். ஒன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமூகத்துக்கு மத்தியில் நடந்த உரையாடல், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல். 3வது உரையாடல் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடலாகும். இந்த உரையாடலை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே, இந்த உரையாடலை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்றான். அதிலே நீங்கள் 29வது அத்தியாயத்திலே நீங்கள் 33, 34 ஆகிய வசனங்களிலே பார்க்கலாம். என்ன செய்தார்கள்? எமது தூதர்கள் லூத்திடம் வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தாங்கன்னு சொன்னா, உண்மையில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விருந்தாளிகளை வரவேற்கக்கூடிய நிலையிலே அவர் இருக்கவில்லை. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ஊர். அந்த ஊருக்கு வெளியிலிருந்து யார் வந்தாலும் என்ன செய்யப்படுவார்கள்? மிக மோசமாகத்தான் நடத்தப்படுவார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த விருந்தினர்கள் வந்த நேரத்துல விருந்தினர்கள் வந்தா என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க இல்லையா? விருந்தினர்கள் வந்தா மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். ஏன்? இஸ்லாம் சொல்கிறது விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். ஒரு நபி எவ்வளவு கண்ணியப்படுத்துவாரு, ஆனா அவருடைய மனோநிலையை குர்ஆன் சொல்லுது.
யாருடைய மனோநிலையை? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனோநிலையை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார். அவருக்கு அது ஒரு மிக கஷ்டமான ஒரு நாளாக இருந்தது. அல்லாஹ் சொல்றான் எந்த அளவுக்கு சொன்னா, குர்ஆன் அல்லாஹ் அதை சொல்லும்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் ஒரு சங்கடப்பட்ட நாள், மிகவும் சங்கடப்பட்டார்கள், மிகவும் ஒரு நெருக்கடிக்குள்ளான நாள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன சகோதரர்களே, இந்த நேரத்தில் அந்த வானவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்ல கவனிங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யார் சொல்றாங்க? விருந்தினர் சொல்றாங்க. நீங்க நல்லா விளங்குங்க, நபிமார்களிடம் சில நேரம் மலக்குகள் வானவர்கள் வருவார்கள். அவர்கள் மனித வடிவிலே, மனித தோற்றத்திலே வருவார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கு கூட இவர்கள் வானவர்களா என்று தெரியாது. அவர்களுக்கு அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அவசரமாக மாட்டுக்கன்றை அறுத்து விருந்து வைக்கிறாங்க. அவர்கள் வானவர்கள் என்று அவங்க சொன்ன பிறகுதான் தெரியும். அதே போன்றுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிலைமை. அவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நிச்சயமாக நாம் உம்மை பாதுகாப்போம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை என்னடா, இவங்களை எப்படி நாம் பாதுகாக்கிறோம்னு கவலை வருது. அவ்வளவு மோசமான ஒரு ஊரு. அந்த ஊர்ல எவன் வெளியில இருந்து வந்தாலும் விடப்படாத ஒரு ஊரு. அந்த ஊர்ல இவர் என்ன நினைக்கிறாரு? தனது வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி பாதுகாக்கிறதுன்னு நினைக்கிறாரு. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சஞ்சலப்படாதீங்க, நாம் உண்மை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களை, 11வது அத்தியாயத்துல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். என்ன செய்தி? இதுல நீங்க 77வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. என்ன செஞ்சிட்டாங்க? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வானவர்கள் அழகிய மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்து விட்டார்கள் இல்லையா? வானவர்கள் என்றாலே அழகானவர்கள் என்பதற்கு குர்ஆன் நீங்க சூரத் யூசுப்ல பார்க்கலாம். என்ன செய்தார்கள்? அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவர்களாக தங்களுடைய மாம்பழத்தை வெட்ட வேண்டியது பதிலாக தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள். அவர் என்ன சொன்னார்கள்? மாஹாதா, இவர் ஒரு மனிதர் கிடையாது, இவர் ஒரு இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீம், இவர் ஒரு சங்கையான மலக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். மலர்கள் அழகானவர்கள் என்பதை அந்த வசனமும் சொல்லுது. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வானவர்கள் வந்தார்கள், அழகான தோற்றத்திலே வந்திருக்கிறாங்க. இந்த வந்திருக்கக்கூடிய வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு ஒரு கவலை, ஒரு நெருக்கடி, ஒரு மனசுல அப்படியே நெருக்கடி ஏற்படுது. ஒரு கவலையான நாளாக அது மாறுகிறது. வஜாஅஹு கௌமுஹு யுஹ்ரபூன இலைஹி, ஊர்ல என்ன செய்யலாம்? மிக வேகமாக எதை படையெடுத்தாங்க? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள். மிக வேகமாக வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மோசமான செயலை செய்வது, அந்த ஓரின சேர்க்கைக்காக இவர்களை அழைப்பதற்கு வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? ஹாவுலாய் பனாதி, இதோ எனது பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பெண் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள், இவர்களை நான் உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன். ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி, என்னுடைய விருந்தினருக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்தாதீர்கள். பாருங்க எப்படி கேட்கிறான் ஒரு நபி, எப்படி ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டாரு பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலை. அந்த விருந்தாளி என்னுடைய விருந்தினர்கள், இவர்களுக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். இதை சொல்லி கேட்கிறாங்க, அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்கள ஒருத்தனாவது நல்லவன் இல்லையான்னு கேட்கிறாங்க. உங்கள ஒருத்தனாவது நல்லவன் இல்லையா? ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, இந்த விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும், நாங்க இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இது பண்பாடு இல்லை, இப்படி சொல்லக்கூடிய ஒருவனாவது உங்களுக்கு இல்லையான்னு கேட்கிறாங்க. அதுல என்ன தெரியுது? ஒருத்தரும் இல்லைன்னு தெரியுது. என்ன தெரியுது? அந்த ஊர்ல ஒருத்தருமே இல்லை என்று தெரியுது. அந்த நேரத்தில் அவருடைய பதில் என்ன தெரியுமா? இப்படி கேட்கும் போது அவருடைய பதில் என்னது? காடு அவர்கள் சொன்னார்கள், லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாத்திக மின்ஹா, உம்முடைய பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நமக்கு எந்த ஒரு நாட்டமும் இல்லை என்று உமக்கு தெரியும், நமக்கு எந்த ஒரு ஈடுபாடும் உமது பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நமக்கு இல்லை. வைன்னக லதஅலமு மா நுரீத், நாம் எதை விரும்பி வந்திருக்கிறோம் என்பதை நீ அறிவி என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், லவ் அன்னலி பிகும் குவா, எனக்கு வலிமை இருந்திருந்தால்,
அவங்க கை சேதப்பட்டாங்க, ஆதரவுப்பட்டாங்க. யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு பலம் உங்களுடைய விஷயத்திலே இருக்குமாக இருந்தால் அல்லது ஒரு பலத்தின் ஒரு சக்தியின் பக்கம் ஒதுங்குவதற்கு எனக்கு சக்தி வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் உங்களை நான் என்ன செய்வேன் என்பதை சொல்றாங்க. அந்த இப்படி எல்லாம் என்ன நடக்குது, அவ்வளவு ஒரு நெருக்கடி, இப்படி ஒரு உரையாடல் நடக்குது. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த மாணவர்கள் அது கூட பேசுறாங்க, அது கூட தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, காலு யா லூத் இன்னா ருசுல் ரப்பி, லூத்தே நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, உமது ரப்புடைய தூதர்களாகும். நீங்க நம்மை மனிதர்கள் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க, நாம் யார் அல்ல, நீங்கள் நினைப்பது போன்றவர்கள் அல்ல, நாம் உமது ரப்பிடமிருந்து தூதர்களாக வந்திருக்கிறோம். லை யஸிலு இலைக், உம்மின் பக்கம் அவர்களால் நெருங்க முடியாது என்று சொன்னார்கள் என்ற செய்தியையும் நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் இதே உரையாடலை எங்க பார்க்கலாம்னு சொன்னா 15வது அத்தியாயத்துல நீங்கள் இதே உரையாடலை பார்க்கலாம். 67 வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வஜா அஹல் மதீனத்தி யஸ்தப்ஷிரூன், சந்தோஷமா வராங்க. யாரு? அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சந்தோஷம். என்னது? லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க, அழகிய ஆண்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மோசமான வேலைக்காக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இங்கு வந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், என்னை கேவலப்படுத்தாதீங்கப்பா என்று சொல்றாங்க. இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னை இழிவாக்கி விடாதீர்கள் என்று சொல்லும்போது அவலம் நன்ஹகானில் ஆலமீன், பதில் நதிமா வருது, அடுத்தவன விஷயத்துல எல்லாம் உமக்கு தலையிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அதான் பதில். யார்? ஊர்ல என்னதான் அடுத்து இது உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் நீ அடுத்த ஆட்கள், பிறருடைய விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது என்று நாம் உண்மை தடுக்கவில்லையா என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, காலஹாவுலாய் பனாதி இன்குன்தும் ஃபாயிலின், இதோ எனது பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, பெண் மக்கள், நீங்க விரும்பினதை செய்து கொள்ளுங்கள், நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அந்த இடத்துல, அல்லாஹ் தஆலா நபியுடைய வாழ்நாளின் மீது சத்தியம் செய்கிறான். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒரே இடம் குர்ஆன்ல இதுதான். அல்லாஹ் தஆலா இறுதி தூதர் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமூன், அவர்கள் ஒரு மிகப்பெரிய போதையில் இருந்தாங்க. என்ன போதை அது? இந்த ஓரின சேர்க்கை. இதில் தான் அவர்களுக்கு இன்பமும் மோகமும் இருந்தது. அந்த போதையில் அவர்கள் இருந்தார்களே தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் சங்கடப்படுவதோ, அவர் கவலைப்படுவதோ, விருந்தினர்கள் கேவலப்படுத்தப்படுவதோ அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு போதையில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என் அருமையான சகோதரர்களே, இதே உரையாடலை நீங்க குர்ஆன்ல இன்னொரு இடத்திலும் பார்க்கலாம். குர்ஆன்ல நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, இதே உரையாடல் குர்ஆனில் மற்றொரு இடத்திலும் வருகிறது. இது 54வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். என்னான சகோதரர்களே, இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வலகத் அன்தரஹும் பத்ஷதனா ஃபதமாஉ பின்னுதுர், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தண்டனையை எமது பிடி மிக கடுமையானது என்பதை எச்சரித்தாங்க. ஆனால் அவர்கள் அதில் சந்தேகம் கொண்டு தர்கிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலகத் ராவதூஹு அன் தைஃபிஹி, வந்த விருந்தினர்களை தவறான வழிக்கு இழுத்து செல்வதற்கு பார்த்தார்கள். என்ன செய்ய பார்த்தாங்க? அவருடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை மோசமான அந்த வழிக்கு இழுத்து செல்வதற்கு பார்த்தார்கள். இங்கு அல்லாஹ் சொல்றான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை இங்கே சொல்றான். என்ன சொல்றான் என்றால், ஃபதமஸ்னா அயுனஹும், அவருடைய பார்வைகளை நாம் அப்படியே எடுத்து விட்டோம். கண்கள் எல்லாம் அப்படியாகி, பார்வைகள் எல்லாம் குருடாகி அவர்கள் குருடர்களாகி விட்டாங்க. யாரெல்லாம் வந்தானோ லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு இவர்களுடைய பார்வைகளை நாம் எடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் இவர்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இதை நீங்க குர்ஆன்ல 54வது அத்தியாயத்துல 37 வசனமாக நீங்க பார்க்கலாம். ஃபதூகு அஸாபி வனுதுர், என்னுடைய தண்டனையையும் எச்சரிக்கையும் நீங்கள் அனுபவித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே சகோதரர்களே, இப்போது நாம் கடைசி பகுதிக்கு வருவோம். என்ன கடைசி பகுதி? இப்ப 3 உரையாடலை பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குகளுக்கும் நடந்த உரையாடலை சுருக்கமா பார்த்தோம்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரது சமூகத்துக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை அந்த அவர்கள் செய்த தாவாவை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். மூன்றாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை பார்த்தோம். மூன்றாவது பகுதி என்னவென்றால் அந்த சமூகத்தின் மீது தண்டனை இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த சமூகத்தை பிடித்துக் கொள்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை பல தண்டனை வேதனைகளை கொண்டு பிடித்தான் என்று சொன்னால் இந்த சமூகம் தான் என்றால் அல்லாஹ் அவ்வளவு வெறுக்கக்கூடிய ஒரு மானக்கேடான பாவம் தான் ஒரு எச்சரிக்கை. அவ்வளவு அல்லாஹ் தஆலா கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு பாவமே அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு நியதியை உலகத்தில் ஏற்படுத்தவே இல்லை. அதற்கு நேர் மாற்றமான ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு செயல் என்பதால் இவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார்கள் என்பதை பாருங்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சொல்லும்போது 7வது அத்தியாயம் 84 வசனத்திலே சொல்றான், வாம் தர்னா அலைஹிம் மதரன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன். நாம் அவர்கள் மீது கல்மழை பொழிந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி அநியாயக்காரர்களுடைய பாவிகளுடைய முடிவு ஆகியது என்று நபியே நீங்கள் பாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா 29வது அத்தியாயத்துல என்ன சொல்றான், 33, 34, 35 ஆகிய வசனங்களை சொல்லும்போது சொல்றான், இதுல ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது நாம் அவர்கள் மீது என்ன செய்தோம் என்று சொன்னால் கல்மழையை இறக்கினோம், அவர்கள் பெரும் பாவிகளாக அவர்கள் இருந்தார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம் வலக தரக்னா மின்ஹா ஆயத்தன் பையினதல் லிகௌமி யஅகிலூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவான அத்தாட்சியையும் அந்த தண்டனையை நாம் விட்டு வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு செய்தி. அடுத்ததாக நாம் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே நீங்கள் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை பற்றி சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வானவர்கள் சொன்னதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்கள் சொல்றார்கள், ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பிகித்இன் மினல் லைல், நீங்கள் இரவிலே அந்த இரவில் ஒரு பகல் இருக்கின்ற போது நீங்கள் மிக வேகமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பெண் பிள்ளைகள், மனைவி ஏற்றிருக்கவில்லை, மனைவி மன்னிக்கப்படுகிறார், தனது பிள்ளைகளோடு மிக வேகமாக செல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், உங்களை எவரும் திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி கட்டளை பாருங்க, மிக வேகமாக செல்லவும் வேண்டும், திரும்பி பார்க்க கூடாது. உமது மனைவியை பொறுத்தவரையில் அவள் இங்கே தண்டிக்கப்படுவாள். இன்ன மௌஇதஹும் சுப்ஹ், அவர்கள் அழிக்கப்படுகின்ற நேரம் சுபஹுடைய நேரம். அலைஸ சுப்ஹு பிகரீப், சுபஹ் மிக நெருக்கமாக இல்லையா என்ற கேள்வியிலிருந்து என்ன தெரிகிறது, மிக வேகமாக செல்லுங்கள், மிக வேகமாக வெளியேறுங்கள் என்று அந்த வானவர்கள் சொன்னார்கள். என் அருமையானவர்களே, அவர்கள் மிக வேகமாக அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஃபலம்மா ஜா அம்ருனா, எமது கட்டளை வந்தபோது ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அல்லாஹ் என்ன சொல்றான், அதனுடைய கீழ்ப்புறத்தை அப்படியே நாம் தூக்கி புரட்டி போட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு ரொட்டியை புரட்டி போடுவோமோ அது போன்று அந்த ஊரை அல்லாஹ் அப்படியே தூக்கி, அந்த வானவர்கள் தூக்கி என்ன செய்தார்கள், அப்படியே புரட்டி போட்டார்கள். இது ஒரு தண்டனை. வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல் மம்பூத், சுடப்பட்ட கற்களை கொண்டு மழையாக அவர்கள் மீது பொழிந்தோம். இது ஒரு தண்டனை. முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக், அந்த ஒவ்வொரு கல்லும் ரப்பிடமிருந்து அடையாளமிடப்பட்ட கற்களாகவே வந்தன. அந்த ஒவ்வொரு கல்லும் அடையாளமிடப்பட்ட கற்கள். வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத், தனது தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள் இருந்து அது வெகு தொலைவில் இல்லை, அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்குது, பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தண்டனையும் வெகு தொலைவில் இல்லை என்பதை ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்றான். எனவே அருமையான சகோதரர்களே, இதே போன்று நீங்கள் 15வது அத்தியாயத்துல நீங்கள் இதே செய்தியை பார்க்கலாம். இதிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், அதிகாலை நேரத்திலே அவர் என்ன செய்யப்பட்டார்கள், அந்த கடும் தண்டனையை கொண்டு பிடிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான். இதிலே படிப்பினை இருக்கிறது. இது என்ன இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஊராகத்தான் இருக்குது. இந்த அரபுக்கள் நபி அவங்க நிராகரிக்கிறாங்களா இல்லையா, இந்த நிராகரிக்கக்கூடிய இந்த காபிர்கள், நிராகரிப்பாளர்கள் அந்த ஊரை கடந்துதான் செல்கிறார்கள், பயணங்கள் மேற்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் உண்மை நிராகரிக்கிறார்கள். இன்ன ஃபீ ذلك لآية للمؤمنين, அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு நிச்சயமாக இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது
சொல்கிறான் 51வது அத்தியாயத்திலே 37வது வசனமாக 31 இருந்து ஆரம்பிக்குது 37 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதே செய்திகள் வருகிறது. அல்லாஹ் சொல்றான் ஃபஅஹ்ரஜனா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன், அந்த ஊரில் எவர்கள் எல்லாம் மூமின்களாக இருந்தார்களோ அவர்களை நாம் வெளியேற்றினோம். வமா ஃபஜதனா ஃபீஹா கைர பைத்தி மினல் முஸ்லிமீன், ஒரு முஸ்லிம் ஒரு வீடாவது அங்க என்ன செய்யல, அங்க இருக்கவில்லை என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்றான். வ தரக்னா ஃபீஹா ஆயத்தன் லில்லதீன யகாஃபூன அல் அலீம், அல்லாஹ்வுடைய தண்டனை எவர்கள் பயப்படுவார்களோ அவர்களுக்கு அத்தாட்சிகளை நாம் அதிலே விட்டு வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னால் வரக்கூடிய எவரும் அந்த மோசமான மானக்கேடான கீழ்த்தரமான அசிங்கமான அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த ஓரின சேர்க்கையிலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் தஆலா அதை அனைவரும் படிப்பினை பெறுவதற்காக அந்த தண்டனை உலகத்திலே விட்டு வைத்திருக்கிறான். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோர்தான் ஆட்சிக்கு கீழே உள்ள பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஹ்ருல் மைத் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரெட் சீ என்று சொல்லப்படுகின்ற பகுதி இந்த சமூகம் தண்டனையால் பிடிக்கப்பட்ட பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேயான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே இதை சொல்கிறான், பல இடங்களிலே ரப்பல் ஆலமீன் இதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். அதே போன்று நீங்கள் 25வது அத்தியாயம் 40-41 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். எந்த ஊரு? எந்த ஊரை அல்லாஹ் தஆலா கற்களை மலையாக பொழிவித்து அழித்தானோ அந்த ஊருக்கு நபியை உம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஊரை பார்க்கவில்லையா? அவர்கள் மறுபடியும் மரணித்த பிறகு எழுப்பப்படுவார்கள் என்பதை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். எனவே நறுஞான சகோதரர்களே, அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு தஅவா செய்யும் போது இந்த தண்டனையை நினைவு கூர்ந்து தஅவா செய்தார்கள். 11வது அத்தியாயம் 89வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்களா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன புறக்கணிச்சீங்கன்னு சொன்னா எப்படி நூஹுடைய சமூகத்தையும் எப்படி ஹூதுடைய சமூகத்தையும் எப்படி சாலிஹுடைய சமூகத்தையும் எப்படி லூத்துடைய சமூகத்தையும் தண்டனை பிடித்துக் கொண்டதோ அது போன்ற தண்டனை உங்களை பிடித்துக் கொள்ளும், அது ஒன்றும் உங்களுக்கு தொலைவிலே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு கடும் தண்டனை கொண்டு பலவிதமான தண்டனை எடுத்து பாருங்க. அவர்கள் என்னது அல்லாஹ் தஆலா கல்மாரியாக போடுகிறான். அது மாத்திரமல்லாமல் அப்படியே அந்த ஊர் தூக்கப்படுகிறது, தூக்கி அப்படியே புரட்டி போடப்படுகிறது, சுடப்பட்ட கற்கள் அவர்கள் மீது பொழியப்படுகிறது. இப்படியான தண்டனைகளை கொண்டு பிடிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ன பாவம் செய்தாங்க? அவர்கள் செய்த பாவம் ஓரின சேர்க்கையாகும். என்றால் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் வாழுகின்ற மோசமான இந்த சூழலில் இந்த பாவங்கள் எல்லாம் சமூக அங்கீகாரம் பெற்றவைகளாக ஒவ்வொரு நாளும் அதற்குரிய அங்கீகாரங்களை வழங்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நறுமையான சகோதரர்களே, நமது பிள்ளைகளை காக்க வேண்டும், நமது குடும்பத்தை காக்க வேண்டும், நமது உறவினர்களை காக்க வேண்டும், நமது சமூகத்தை காக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகள் 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய படுக்கைகளை பிரித்து போடுங்கள் என்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. ஏன்? இப்படியான மோசமான பழக்கங்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக. அடுத்து அருமையான சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய சில ஹதீஸ்களை நாம் இந்த தலைப்பிலே இறுதியாக நாம் பார்ப்போம். அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய 4464வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. இதே ஹதீஸ் திருமீதியில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், "மன் வஜத்துமுஹு யஅமலு அமல கௌமி லூத் ஃபக்துலுஹு அல்-ஃபாஇல வல் மஃஊல பிஹி." நீங்கள் இந்த அசிங்கத்தை செய்யக்கூடிய இந்த கௌம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகம் செய்த இந்த ஓரின சேர்க்கையை எவர்கள் செய்வதை நீங்கள் காண்கிறீர்களோ அதை செய்யக்கூடியவனையும் அதில் ஈடுபடக்கூடிய அந்த இருவரையும் நீங்கள் கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறார்கள். சாதாரண தீர்ப்பல்ல. என் அருமையான சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கும் போது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எவர்கள் இந்த அசிங்கத்தில் ஈடுபடுவார்களோ அந்த இருவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். இதிலே திருமணம் முடித்தவர், திருமணம் முடிக்காதவர், இப்படி எல்லாம் இதுல வேறுபடுத்தி பார்க்கப்படவில்லை. விபச்சாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தில் திருமணம் முடிக்காதவர்களுக்கு ஒரு சட்டம், திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்றெல்லாம் இருக்கும். இதில் அப்படியெல்லாம் இஸ்லாம் பிரித்து சொல்லவில்லை. இதில் அவர்கள் சொல்வதெல்லாம் இருவரையும் கொண்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அகமதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில 2817வது செய்தியாக இது இடம்பெறுகிறது.
இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு மன் அமில அமல கௌமி லூத் என்று 3 முறை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை 3 முறை சொல்கிறார்கள். எவர்கள் அந்த லூத்துடைய சமூகம் செய்த அசிங்கத்தை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். இவ்வளவு சாபத்துக்குரிய ஒரு பாவம், இவ்வளவு சாபத்துக்குரிய ஒரு அசிங்கமாக ஒரு செயலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய உலகிலே சுதந்திரம் என்ற பெயரிலே, தனி மனித சுதந்திரம் என்ற பெயரில் எல்லாம் இந்த அசிங்கங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேற்றப்படுகின்ற மோசமான நிலைகளை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் இப்னு மாஜாவுடைய 2077 ஹதீஸாக நீங்க இதை பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். திருமதியில 1457வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வஹ மா அஹாஃபு அலா உம்மதி அமல கௌமி லூத். நான் என்னுடைய சமூகத்தின் விஷயத்தில் அதிகம் அஞ்சுவது, என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுவது இந்த லூத்துடைய சமூகம் செய்த இந்த பாவத்தை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இதை நான் மிகவும் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு ஒரு அஞ்சிய ஒரு விஷயத்திலே நாம் அலட்சியமாக இருக்க முடியுமா? நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒருமித்த கருத்திலே இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதில் ஒருமித்த கருத்து இஜ்மா இருக்கிறது. எது? இந்த பாவத்தை செய்யக்கூடிய, இந்த பாவத்திலே அசிங்கத்திலே ஈடுபடுகின்ற அந்த இருவரும் கொல்லப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எப்படி கொல்லப்பட வேண்டும் என்பதில் தான் கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிறதை தவிர அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் ஒத்த கருத்திலே இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஏன் என்று சொன்னால் அவ்வளவு மோசமான இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயலாக இது இருக்கிறது. இதன் மூலமாக ஏற்படுகின்ற மோசமான ஆபத்துகள் என்றால் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு மட்டுமல்ல, பொதுவாக மனித பண்பாடுகள் நாகரிகங்கள் எல்லாம் சிதைவடைந்து செல்லும். குடும்ப அமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அமைப்புன்னு சொன்னா என்னது? குடும்ப அமைப்புன்னு சொன்னா கணவன் மனைவி இருப்பார்கள், கணவன் மனைவிக்கு துணையாக இருப்பார், கணவன் மனைவிக்கு துணையாக, மனைவி கணவனுக்கு துணையாக இருக்கக்கூடியதான் ஒரு குடும்ப அமைப்பு. இந்த குடும்ப அமைப்பு என்பது எவ்வளவு புரிந்துணர்வோடு, எவ்வளவு ஒரு சமூக அமைப்புல எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரிக்கு ஒன்றாக திகழ்கிறது. இதெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய, எடுத்து பாருங்க, அவர்களுக்கு உடல்ல சக்தி இருக்கும் வரை என்ன செய்வார்கள்? இந்த பாவத்தில் ஈடுபடுவார்கள், இந்த அசிங்கத்தில் ஈடுபடுவார்கள். அவர்கள் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? யார் அவர்களுக்கு துணைக்கு இருக்க போகிறார்கள்? அவர்களுக்கு எங்கே வாரிசு? எதுவுமே இல்லை. எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்ப அமைப்பையே சிதைத்து விடக்கூடிய, அது மாத்திரமல்ல, இந்த பாவம் என்ன செய்யும்? இன்னும் பல பாவங்களுக்கு வழிவகுக்கும், இன்னும் பல அநியாயங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாகத்தான் இது இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த அசிங்கத்தை ஒரு சமூகம் அங்கீகரிக்கும் என்று சொன்னால் தண்டனை பொதுவானதாக இருக்கும் இல்லையா? எடுத்து பாருங்க, ஒரு சமூகத்துல இது அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த சமூகத்தை மொத்தமாகத்தான் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்றான்? வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிமூன். அல்லாஹ் எந்த ஒரு கிராமத்தை ஊரையும் அல்லாஹ் அநியாயமாக அழிப்பதில்லை. அந்த ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருந்தால் அல்லாஹ் அழிப்பதில்லை. அந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க, இது தவறப்பா, இது செய்யக்கூடாது, இது மானக்கேடான ஒரு காரியம், இதுல ஈடுபடாதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கும் வரை அல்லாஹ் ஒரு ஊரை அநியாயமாக அழிப்பதில்லை. எப்போது அந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இல்லாமலாகி விடுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்து இருக்க வேண்டுமே. அந்த ஊர்ல அவர்களுக்குள்ள ஒரே பாதுகாப்பும் எடுபட்டு விட்டது. என்ன பாதுகாப்பு? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன? சீர்திருத்தவாதிகள் இருக்கிறீங்களா, பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. எப்போது சீர்திருத்தவாதிகள் இல்லையோ, எப்போது ஷைத்தானியத்தின் பக்கமும் ஜாஹிலியத்தின் பக்கமும் அழைக்கப்படுபவர்களாக மக்கள் மாறுகிறார்களோ, இது நமக்கு வேண்டாத வேலை, இதில் நாமே தலையிட வேண்டும்,
இது நமக்கு தொடர்பில்லாத வேலை, நாம் உண்டு நமது குடும்பம் உண்டு என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி கொண்டு இந்த பாவங்கள் எல்லாம் சமூக அங்கீகாரம் பெறுகின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலம் எச்சரிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், நமது பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நமது சந்ததிகள் வரக்கூடிய தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த அசிங்கங்கள் துடை தெரியப்பட வேண்டுமே. இவர்கள் சமூகத்துக்கே எதிரானவர்கள். யாரு இவர்கள்? ஒட்டுமொத்த சமூகத்துக்கே எதிரானவர்கள் தான் இந்த கீழ்த்தரமான செயல்களை அங்கீகரிப்பவர்கள். இன்று வேதனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, யார் ஒரு சமூகத்தினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அதான் வேதனை. சமூகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு மோசமான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர், அல்லாஹ் தஆலா மிகவும் அவனை கோபத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா பலவிதமான தண்டனைகளை கொண்டு அந்த சமூகத்தை பிடித்தான். அதனால தான் அந்த அடையாளங்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அந்த பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. இன்னும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் சி பக்கம் எல்லாம் எப்படி போறாங்க? பொழுதுபோக்குக்காக தான் சிலர் போறாங்க. அங்கு போய் வந்து அநியாயத்தை செய்யறார்கள் தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடங்களுக்கு எதற்கு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அஞ்சியவர்களாக, படிப்பினை பெறுவதற்காக செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வேகமாக சென்றிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க. நீங்கள் ஹஜ்ஜில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவோம், முஸ்தலிஃபா வந்து திரும்ப நாங்கள் மினாவுக்கு வருவோம். மினாவுக்கு வரும்போது அங்கு வாதி முஹஸ்ஸிர் என்ற இடம் இருக்கிறது. அப்ரஹாமுடைய படை அழிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வேகமாக சென்றார்கள், வேகமாக நடந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடம் அது. இப்படி பயந்தார்கள். எனவே இன்னும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அச்சம் எல்லாம் உள்ளங்களிலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடங்கள் எல்லாம் உல்லாசமா போய் பார்க்க போறாங்க. எப்படி? அதெல்லாம் உல்லாசம். அது உல்லாசமா இருக்குது, அதுல படிப்பினை இருக்கிறது. அதில் ஒருவன் அல்லாஹ்வை பயந்தவனாக, அஞ்சியவனாக, என்ன குற்றங்களுக்காக, என்ன தண்டனைகளுக்காக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அந்த பாவத்தில் நாம் வீழ்ந்து விடக் கூடாது. அப்படி என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் சீரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியில சுற்றி திரிந்து போய் எதை பாருங்க, எப்படி பொய்யர்களுடைய, அநியாயக்காரர்களுடைய முடிவுகள் எப்படி மாறின என்பதை நீங்க பாருங்க என்று குர்ஆன் சொல்லி. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான தண்டனைகள் அல்லாஹ் தஆலா படிப்பினைக்காக விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னா நினைச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இலங்கையில வந்து இலங்கை துறைமுகத்துல, அதாவது ஒரு சுமார் 400க்கும் மேற்பட்ட இந்த ஓரிரை சேர்க்கையாளர்கள் வந்து இறங்குகிறாங்க. அதை காட்சியாக காட்டுறாங்க. கடல்ல பிரயாணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். கடல் பிரயாணம் மேற்கொள்கிறார். யாரு? இந்த ஓரிரை சேர்க்கையில திருமணம் முடித்தவர்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க வராங்க? இலங்கையில துறைமுகத்துக்கு வந்திருக்கிறாங்க செய்தியா போடுறாங்க. அது செய்தி. இந்த செய்தியா? இந்த கீழ்த்தரமானவர்கள், இந்த கேடுகட்ட இந்த சேவை செய்யக்கூடியதெல்லாம் செய்தியா? இதை செய்தியாக போடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாங்க சிந்திக்க வேண்டிய போது அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. கடல்ல பிரயாணம் செய்கிறார்கள். அல்லாஹ் நினைச்சா ஒரு நொடி அழித்து விடலாம். அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். நறுமையான சகோதரர்களே, இப்படியான பெரும் பாவங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும், விடுபட வேண்டும், நமது சமூகத்தை நாம் காக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.